கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் வாழ்க்கை வரலாறு. நவரச கான நாயகி, சங்கீத சிகாமணி, இசை பேரொளி என்றெல்லாம் இவர் புகழப்பட்டவர். இவர் 1973 ஆகஸ்ட் 25 அன்று திருவையாறு, தமிழ்நாட்டில் பிறந்தார். இவர் கர்நாடக இசை பாடகியாகவும் திரைப்பட பின்னணி பாடகியாகவும் பெரும் புகழோடு அறியப்பட்டவர். இவர் பெரும் புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. டி.கே. பட்டம்மாளின் மகன்கள் சிவகுமார் மற்றும் லட்சுமணன் ஆவார். சிவகுமாரின் மகள் நித்யஸ்ரீ மகாதேவன் ஆவார். நித்யஸ்ரீயின் சகோதரியின் மகளாகிய லாவண்யா சுந்தரராமன் வளர்ந்து வரும் இளம் இசை கலைஞராக இருக்கிறார். மிருதங்க வித்வானான பாலக்காடு மணி ஐயரின் பேத்தி என்பது இவருடைய இன்னொரு சிறப்பு. இவர் முதலில் தனது தாயாரிடம் சங்கீத பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். மேலும் டி.கே. பட்டம்மாளிடம் சங்கீதம் கற்ற இவர் சிறு வயதிலிருந்தே அவரது கச்சேரிகளில் பங்கேற்க தொடங்கினார். அவரது தந்தை பாலக்காடு மணி ஐயரின் சிஷ்யன் என்பதாலும் அவரை சங்கீத கலையில மேலும் ஊக்குவிக்க ஆரம்பித்தார். சங்கீத கச்சேரிகளுக்கிடையே தனது பள்ளி படிப்பை முடித்த இவர் வணிகவியலில் தனது இளங்கலை பட்டத்தை SIET கல்லூரியில் பெற்றிருக்கிறார். தனது 16வது வயதில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1987ஆம் ஆண்டில் செம்மொழி இசை இளைஞர் சங்கத்திற்காக பாடியதே இவரது முதல் மேடை கச்சேரியாகும். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த கச்சேரி பிரபலமான கர்நாடக சங்கீத இசை வல்லுநர்களான டி.கே. பட்டம்மாள், டி.கே. ஜெயராமன், விஜய் சிவா, R.K. சிவகுமார், K.V. நாராயணசுவாமி போன்றோர் முன்னிலையில் நடந்தது. அவரது பாட்டியைப் போலவே அவரும் பாபநாசம் சிவன் மற்றும் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்களின் பாடல் தொகுப்புகளை மேடையில் பாடினார். பாபநாசம் சிவன் அவர்களின் இசை தொகுப்புகளை தொகுத்து 2 ஆல்பங்களாக வெளியிட்ட இவர் பாபநாசம் சிவன் எ லெஜண்ட் என்ற தலைப்பில் ஒரு விரிவுரையும் கோவையில் கொடுத்திருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதி இவர்களின் இசை தொகுப்புகளை தொகுத்து 2 ஆல்பங்களாக வெளியிட்ட இவர் கோவையில் உள்ள PSG அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் அவரது வாழ்க்கை மற்றும் கலைக்காக அர்ப்பணிப்பு பற்றியும் பேசியிருக்கிறார். இவர் 100க்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய சபாக்களிலும் பாடிய இவர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா என்று உலகம் முழுவதும் பல நாடுகளில் கச்சேரிகள் நிகழ்த்தியிருக்கிறார். கர்நாடக சங்கீத வல்லுநராக மட்டுமல்லாமல் பக்தி பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள் என்று 100கணக்கான பாடல்களை பாடிய இவர் இந்தியா சுதந்திரமடைந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல தேசபக்தி பாடல்களை கச்சேரிகள் ஒருங்கிணைப்பு மூலமாக இவர் பாடியிருக்கிறார். இவருடைய இல்லற வாழ்க்கை. தனுஜா ஸ்ரீ மற்றும் தேஜா ஸ்ரீ என்று 2 மகள்கள் இவருக்கு இருக்கிறார்கள். இவரின் கணவர் மகாதேவன் டிசம்பர் 21ஆம் தேதி 2012ஆம் ஆண்டில் அடையார் ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் வாங்கிய விருதுகள்: 1993ஆம் ஆண்டு பாரத கலாச்சார நிறுவனத்தின் யுவ கலா பாரதி என்ற விருது வாங்கியிருக்கிறார். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறையின் இன்னிசை மாமுனி விருது பெற்றிருக்கிறார். 1997இல் சிவகாசி திருப்புகழ் மன்றத்திலிருந்து இன்னிசை ஞான வாரிதி பட்டம் பெற்றிருக்கிறார். 1998இல் ஸ்ரீ ராகம் ஃபைனான்ஸ் வழங்கிய வசந்தகுமாரி நினைவு விருது பெற்றிருக்கிறார். 1998இல் ஆன்மீக பேரவையிடமிருந்து நவரச கான நாயகி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். 1999இல் தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை மாமுனி விருது பெற்றிருக்கிறார். 99இல் சென்னையில் உள்ள ஆந்திர சமூக மற்றும் கலாச்சார கிளப்பு வழங்கிய சங்கீத சிகாமணி பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதே ஆண்டில் சென்னை தெலுங்கு அகாடமி வழங்கிய உகாதி புரஸ்கார் விருதும் பெற்றிருக்கிறார். மேலும் 99லேயே அனைத்து இலங்கை இந்து மதம் காங்கிரஸ் வழங்கிய கானமிருத வாணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். 2001இல் கார்த்திக் நுண்கலை மன்றத்தின் இசை பேரொளி என்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். பத்மா சாதனா, நாத கோவிந்தா போன்ற விருதுகளும் இவர் பெற்றிருக்கிறார். மேலும் மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் நடந்த சர்வதேச இசை விழாக்களில் சங்கீத நாடக அகாடமி விருதுக்காக 2 முறை பங்கேற்ற இவர் பெஸ்ட் கான்செர்ட் விருது, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், பத்ம சாதனா, நாத கோவிதா, இசை கனல், கானம் ரீதகலா கலாரசனா, சுனதா வினோதினி, இசை கலைதாரகை போன்ற பல விருதுகளையும் பட்டங்களையும் வென்றிருக்கிறார். நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். இவர் A.R. ரகுமான் இசையமைப்பில் தமிழ் திரைப்படமான ஜீன்ஸ் திரைப்படத்தில் அவரது பின்னணி பாடலான
கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடல் பாடி அதற்காக மிகவும் பிரபலமடைந்தவர். மேலும் இவர் 1998ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் வென்றிருக்கிறார். 1998இல் தனது வெற்றிக்கு பிறகு நித்யஸ்ரீ படையப்பா என்ற படத்திற்காக மின்சார கண்ணா என்ற பாடலையும், 1999ஆம் ஆண்டு சங்கமம் படத்திற்காக சவுக்கியமா கண்ணே என்ற பாடலையும், 2001ஆம் ஆண்டு மன்மத மாசம் போன்ற அதே கூட்டணியில் ஏஆர் ரகுமானுக்காக அதிக பாடல்களை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார். பார்த்தாலே பரவசம் 2006ஆம் ஆண்டு ஏஆர் ரகுமானை அறிமுகப்படுத்திய தொகுப்பு வெளியானதை தொடர்ந்து இந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் டிஜிட்டல் ஸ்டோர்களில் வெற்றிகரமாக பெறப்பட்டது. 2004இல் வெளியான புதிய படத்தின் கும்பகோணம் சண்டையிலே, 2002இல் வெளியான சாமுராய் திரைப்படத்தின் ஒரு நதி ஒரு பௌர்ணமி, ஆனந்த தாண்டவத்திலிருந்து கனா காண்கிறேன், வில்லனில் ஒரே மனம் மற்றும் தாய் தீண்ட மண்ணே ஆகியவை இவரது பிற தமிழ் திரைப்பட படங்களில் பெரும் புகழ் பெற்றவை. 2010இல் வெளியான 1000ல் ஒருவன் படத்திலும் பாடியிருக்கிறார். 2004ஆம் ஆண்டு கன்னட திரைப்படமான ஆப்தமித்ராவில் இசையமைப்பாளர் குரு கிரனுக்காக ராரா என்ற பாடலையும், 2005ஆம் ஆண்டு தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்ட சந்திரமுகி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் வித்யாசாகரின் வாரை மற்றும் வருவாய் தோழி உள்ளிட்ட பிற தென்னிந்திய மொழிகளின் படங்களுக்கும் நித்யஸ்ரீ பாடல்களை பாடியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு வெளிவந்த மலையாள திரைப்படமான ஹரிகேவில் இசையமைப்பாளர் ஓசே பச்சனுக்காகவும் இவர் பாடியிருக்கிறார். பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் திரைப்படங்களில் பாடிய பாடல்கள்: ஜீன்ஸ் படத்திற்காக கண்ணோடு காண்பதெல்லாம், அதே ஜீன்ஸ் டப்பிங் பதிப்புக்காக தெலுங்குக்கு கண்ணுளதோ தேர்வு, படையப்பாவிற்காக மின்சார பூவே, நரசிம்மா மெரிசெட்டி பூவா, சங்கமம் சௌக்கியமா கண்ணே, பூவெல்லாம் கேட்டுப்பார், பூவே பூவே, ஷேமம்கா வெள்ளி லாபம் கரண்டி. இந்த தெலுங்கு படத்திற்காக ஜோரு ஜோருகா என்ற பாடலை பாடியிருக்கிறார். மனசுன்னா மராஜு தெலுங்கு படத்திற்காக, எதுல பாண்டி எக்கி, மூடு முக்காலதா என்ற தெலுங்கு படத்திற்காக, சீனாவாடா சீனாவாடா, பெண்ணின் மனதை தொட்டு படத்திற்காக தியாகராஜரின் பாடலை பாடியிருக்கிறார். ஸ்ரீமதி சத்யபாமாவுக்காக ஐஸ்கிரீம் கப்புலோ என்ற தெலுங்கு பாடலை பாடியிருக்கிறார். காதல் சேனல் என்ற படத்திற்காக தேசிங்கு ராஜா என்ற பாடலையும், பார்த்தாலே பரவசம் படத்திற்காக மன்மத மாசம், அதே பார்த்தாலே பரவசம் மன்மத மாசம் தெலுங்குலையும் பாடியிருக்கிறார். பஞ்சதந்திரம், வந்தேன் வந்தேன், சாமுராய், ஒரு நதி ஒரு பௌர்ணமி, ஸ்ரீ பண்ணாரி அம்மன், கல்லானாலும் கணவேந்தன், வில்லன் ஒரே மனம், நாணி இந்த தெலுங்கு படத்திற்காக மார்க்கண்டேயர் பாடலை பாடியிருக்கிறார். என்னவோ பிடிச்சிருக்கு இந்த படத்திற்காக இருவிழி, நாணி மார்க்கண்டேய, சந்திரமுகி தெலுங்கு டப்பிங்காக வாராய் நான் உன்னை தேடி, வல்லமை தாராயோ இந்த படத்திற்காக 1000 யானை, ஆனந்த தாண்டவம் இந்த படத்திற்காக கனா காண்கிறேன், நான் அவனில்லை, மன்மதிலில்லை, 1000ல் ஒருவன், தாய் திந்திர மண்ணே, அஞ்சு மிட்டாய் படத்திற்காக காட்டு கருவமில்லை, மோகினி மோகினியின் ஆத்திரம், உடன்பிறப்பே என்ற தமிழ் படத்திற்காக கரம்பக்குடி கனகா என்ற பாடலையும் அவர் பாடியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்காக செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலை பாடிய பாடகர்களில் நித்யஸ்ரீ மகாதேவனும் ஒருவர். அருணா சைரத்திற்கு பிறகு அவர் திரையில் தோன்றினார். இதைத் தொடர்ந்து எஸ் சௌமியாவும் நடிக்க ஆரம்பித்தார். இவர் தமிழ் தொலைக்காட்சி சேனல்களில் அடிக்கடி ஒளிபரப்பப்படக்கூடிய பல்வேறு ரியாலிட்டி டிவிகளில் இசை திறமை நிகழ்ச்சிகளில் விருந்தினர் நடுவராக தோன்றியிருக்கிறார். சன் டிவியின் சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு நீதிபதியாக இவர் பங்கேற்றார். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் சீசன் 2, 3, 4 இதில் ஸ்டார் விஜய்க்கு நடுவராக தோன்றுவதற்கு முன்பு ஜி தமிழின் நிகழ்ச்சிக்கு பல அத்தியாயங்களில் இவர் விருந்தினராக தோன்றியிருக்கிறார். பல தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இவர் தலைப்பு பாடலை பாடியிருக்கிறார். அதில் புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொடர்கள் சித்தி, கிருஷ்ணதாசி, மெட்டி ஒளி, புவனேஸ்வரி, அரசி, மைதிலி, உறவுகள், காஞ்சனா, அன்னி, எங்கிருந்தோ வந்தால், காக்கா காக்கா. நித்யஸ்ரீ ஆகாஷ்வாணி மற்றும் அகில இந்திய வானொலி சென்னை ஆகியவற்றின் டாப் ரேங்க் தரம் பெற்ற கலைஞராகவும் இவர் திகழ்கிறார். இவர் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு சிறந்த கச்சேரி விருதையும் பெற்று புகழ் பெற்றவர். இயல் இசை நாடகம் என்றும் நித்யஸ்ரீ தனது தொழில் வாழ்க்கையில் பல பட்டங்களை பெற்றிருக்கிறார். மேலும் பல விருதுகளையும் பரிசுகளையும் வென்றுள்ள இவர் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறார் என்பதே அவர் விரும்பிய பரிசாக இருக்கிறது. இதுவே கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.